ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆனால் ஒரு பேட் டே சொல்லப்போனால் விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார். இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னா அவரோட கலெக்டிவ் மெமரிஸ் ஓவர் த ஸ்பேன் ஆஃப் சம் மோர் தென் 10 இயர்ஸ், என்னோடய பர்சனல் மெமரிஸ் ஆஃப் ஹிம், என்னோடய பர்சனல் பீக் மொமெண்ட்ஸ், அவரோட கேப்டன்சி பற்றின ஒப்பீனியன்ஸ், அவரோட கெரியர் பற்றின ஒப்பீனியன், இதெல்லாமே பேசணும்னு தோணுது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஹோல் வீடியோ இருக்கும். இதில் சில டீமிஸ்டிஃபைங் பாயிண்ட்ஸ் அபவுட் விராட் கோலி அதுவும் இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். இப்போ டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே குயிக்காக போயிடுவோம். ஃபர்ஸ்ட் விராட் கோலி யார் அப்படின்றத பார்த்துருவோம். விராட் கோலி ஒரு யங் டேலண்ட்டாக வராரு கேமுக்குள்ளே. அப்போ எப்படின்னா ஒரு இந்தியா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது. சச்சின்லாம் வந்து ஒரு ட்வைலைட் ஆஃப் ஹிஸ் கெரியரில் இருக்காங்க. டிராவிடு, லக்ஷ்மண், கங்குலி அப்படின்னு சொல்லி ஒரு ஓல்டு ஓஜிஸ் எல்லோரும் எக்ஸைட் ஆகிருக்கிற டைமில் விராட் என்ட்ராரு கேமுக்குள்ளே. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டெஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ டெஸ்ட் பற்றி மட்டும் இதில் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே அவர் சச்சின் கூடலாம் ஆடி இருக்காரு நிறைய மேட்ச்சு. இன்ஃபேக்ட் அந்த 2012 ஒரு செஞ்சுரியெலாம் அடிப்பார் ஆஸ்திரேலியா போயிட்டு. அதெல்லாம் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டு. ஒரு யங் ப்ராடிஜி. இப்போ சுப்மன் கில் ரீசெண்டாக ஃபஸ்ட் டோர்னமெண்ட் போய் அடிச்சார்ல, செஞ்சுரி அடிக்கலனாலும் ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அடிச்சிருந்தார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து அவர் ஷோகேஸ் பண்ணது எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த ஒரு பீக் அவரால் மொமெண்ட்டை கேரி பண்ண முடியல. அந்த இனிஷியல் ஃபியூ இயர்ஸ், அதாவது அவரோட கெரியரை வந்து நீங்கள் 3 பிரிக்கலாம். ESPNல போட்ட மாதிரி அந்த 2015 வரைக்கும் அவரோட கெரியர் வேறு. அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44 சம்திங் தான் இருக்கும். அந்த ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்லாம் போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக தோனிட்டேருந்து இவருக்கு கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் ஆகப்படுது. அது ஒரு மிட்வே த்ரூ த டோர்னமெண்ட்டில் இவர் கையில் ஒப்படைக்கப்படுது. இருந்தாலும் அந்த டைமில் அவர் காட்டின அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா, அது நிஜமாக ஒரு அப்ரிஷியேட்டபிள் ஒன். பிகாஸ் அந்த தோக்க போகிற அந்த மேட்சை சூப்பராக கொண்டு போயிட்டுருப்பார். அடிலைட் டோர்னமெண்ட் நம்மளுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டோர்னமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம தோற்றுருந்தாலும் அதோட மெமரிஸ், அதோட அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுச்சு. சொல்லப்போனால் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு இந்தியா பெருசாக ஓவர்சீஸ் டோர்னமெண்ட் ஆடலை. அதாவது பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக ஓவர்சீஸ்னு சொல்கிறது வந்து சேனா கண்ட்ரிஸு, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இதை தவிர வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இங்கெல்லாம் நம்ம ஆடிட்டு தான் இருக்கோம். அவர் பங்களாதேஷ் டோர்னமெண்ட் போயிட்டு ட்ரா பண்ணிடுவோம். அது மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் போய் ஜெயிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி கேப்டன்சியும் அவர் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டுருக்காரு. அவரோட பர்சனல் ரெக்கார்ட்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ஒரு பீக் விராட் கோலி மொமெண்ட்டாக அது ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நிறைய ஃபேன் பேஸும் அவருக்கு பில்ட் ஆகுது, எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் கேப்டன்சி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2014க்கு முன்னாடி இருந்த இந்தியன் ஸ்குவாடு என்டையராக பார்த்தீங்கன்னா ஒரு டிமிட் ஸ்குவாட் அந்த ஒரு லுக்கில் தான் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடி இந்த டீம் வந்து ஜெயிக்காது. ஏன்னா நம்மள்ட்ட அப்போது இந்த ஃபயர் பவர் இல்லை. அதாவது நான் ஃபயர் பவர்னு எதை சொல்கிறேன்னா, பேட்டிங்கில் எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது, டச் வுட். ஸோ அதாவது நம்மளோட பவுலிங் வந்து அப்போ பவர் பேக்டாக இல்லை. அதாவது 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா, ஷமி, புவியோட பீக்கு, சிராஜ் வராரு, இப்படி எக்கச்சக்கமான பவுலர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இஷாந்த் சர்மா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இப்படி இருந்த லைனப்புக்கும் நான் பிஃபோர் 2014 இருந்த லைனப்புக்கும் நிறைய ஒரு கான்ட்ராஸ்டிங் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் எட்ஜை வந்து இந்தியன் டீமுக்கு கொடுக்குது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2014க்கு முன்னாடி மற்ற கண்ட்ரிஸோட பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அதாவது இதில் சவுத் ஆஃப்ரிக்காவை மட்டும் விட்டுருவோம். சவுத் ஆஃப்ரிக்கா 2018 வரைக்கும் அந்த டிவிலியர்ஸ் இருந்த வரைக்குமே டீம் நல்லா இருந்துச்சு. ஆனால் மற்ற டீம்ஸ், அதாவது பிஃபோர் 2014 வர்சஸ் ஆஃப்டர் 2014 அதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மொத்தமாக டவுன் ஆகிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ்லாம் அவுட் ஆஃப் பிக்சர் போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டுருக்கு. நியூசிலாண்டு அப்போ வந்து கெயின் வில்லியம்சன் மட்டும்தான் ஒரு சாலிடாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படி ஒரு டீம்லேயும் நிறைய குறைகள் வந்துகிட்டே இருக்குது. அதாவது இந்த டைமை விட்டால் நீ எப்பயுமே அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் விராட்டோட கேப்டன்சியும் பீக் ஆகிட்டுருக்கு. பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி வந்து ஓவராலாக வந்து டீமோட அவுட்லுக் பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் மற்ற டீமோட அவுட்லுக் கொஞ்சம் டிட்டரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஈவன் இங்கிலாண்டை கூட எடுத்துக்கோங்க. இங்கிலாந்து வந்து 2013 அந்த பீரியட் தான் அவங்களோட பெஸ்ட் பீரியடு. அந்த ட்ராட், பீட்டர்சன் அப்படின்னு சொல்லி அந்த லைனப்பே வந்து ரொம்ப ஒரு ஃபயரியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆஷஸ்க்கு அப்புறம் அப்படியே அந்த டீம் உட்காந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். அதை நம்ம பண்ணோமா அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட்டோட பேட்டிங் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதாவது 2015 வரைக்கும் அவரோட ஃபார்ம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு யங் டேலண்ட், ஒரு ப்ராடஜி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பிளேயர் அப்படின்னா ஒரு 50க்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்கணும். அந்த லெவலை வந்து அவர் ப்ரீச் பண்ணல.
ஆனால் இதுக்கு நேர்மாறாக 2015 அப்புறம் அந்த 2019 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸை யாரோடையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. டேடி ஹண்ட்ரட்ஸு, ஓவர்சீஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சிட்டே இருக்கார். இவர் மனுஷனா மிஷினா அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட் வர அளவுக்கு நம்மளை ஆக்கிட்டு இருந்தார் அந்த ஆள். ஸோ எங்கே போனாலும் செஞ்சுரி அடித்தார். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், எங்கே வேணாலும் அடிச்சுட்டு, இப்போ ஆஸ்திரேலியா, எங்கேனாலும் செஞ்சுரி அப்படின்ற மாதிரி இருந்தார். இவர் போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி வந்துடும். இவர் வந்து ஒரு டீம் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ இதை தாண்டி பேட்டிங்கை தவிர கேப்டன்சியில் அவர் என்னென்ன பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்தார்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா பவுலர்ஸோட அந்த மென்டாலிட்டி. 2014 முன்னாடி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா ஃபேன்ஸுக்கே தெரிஞ்சிடும் இந்த டீம் ஜெயிக்காது அப்படின்ட்டு. 2014 அப்புறம் அந்த அவுட்லுக் மாறிச்சு. நம்மளுக்கு தெரியும் அந்த கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னாலும் அந்த பவுலிங் லைனை வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியும், இந்த ஆட்டிடியூட் வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டை ஃபேன்ஸுக்கு கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த விஷயத்தில் விராட்டை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்குள்ளே போகிறோன்னா நம்ம ஃபேவரட்டாக போனதே கிடையாது, அது விராட்டுக்கு முன்னாடி. ஆனால் விராட் டுக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேவரட்டாக போக ஆரம்பித்தோம். எண்ட் ரிசல்ட் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் நம்ம ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக போகிறோம், ஃபேவரட்ஸாக போகிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ நான்லாம் கேட்பேன், நம்ம 140 போடவே முடியாதா பவுலர்ஸ் அப்படின்ட்டு. இதுக்கு நேர்மாறாக எல்லா பவுலர்ஸும் 140 டச் பண்ணுற ஒரு பீரியடை நம்ம டச் பண்ணோம். ஸோ பவுலிங்கு ஸ்பின் சார்ட்டட் அவுட்டு, ஃபாஸ்ட் பவுலிங் சார்ட்டட் அவுட்டு, பேட்டிங்கு புஜாரா இருக்கார், ரஹானே இருக்கார், இவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரோஹித் சர்மா இருக்கார். இப்படி ஒரு சூப்பரான ஒரு லைனப்பு. சொல்லப்போனால் ஒரு 20-30 வருஷத்தில் இதை விட ஒரு பெட்டர் லைனப்பு இந்தியாவுக்கு அமைஞ்சதே கிடையாது. இப்படி ஒரு லைனப் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ணல. 2014 2022 வரைக்கும் கேப்டன்சி பண்ணோம், ஓகேவா. 68 மேட்ச் ஆடிருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 35 கேப்டன் இது வரைக்கும் கேப்டனாக இருந்திருக்காங்க. அந்த 35 கேப்டன்லேயே அதிகமாக மேட்சஸ் வந்து லீட் பண்ணது விராட் கோலி தான். 68 மேட்சஸ் லீட் பண்ணியிருக்காரு. அந்த 68 மேட்சஸில் 40 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம், 17 மேட்சஸ் லூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அவரோட ட்ராக் ரெக்கார்டு. இதில் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 16 வின் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் அவரோட அந்த ரெக்கார்டு. ஸோ இந்த 16 வின்னுன்றது சௌரவ் கங்குலியோட ரெக்கார்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 5 வின்ஸ் அஹெட். கங்குலி வந்து 11 வாட்டி ஜெயிச்சிருக்காரு ஓவர்சீஸில், இவர் வந்து 16 டைம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த 16 டைம்ன்ற மித்தை முதல்ல நான் கொஞ்சம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் சேனா கண்ட்ரிஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 7 டைம் ஜெயிச்சிருக்கோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இதோட டேலி தான். ஸோ 7 டைம் ஜெயிச்சிருக்கோம். இந்த ஒரு ஓவரால் ஒரு 2014 2022, அதாவது இந்தியாவோட பீக் கிரிக்கெட்டிங் பீரியட்னு எல்லாரும் கிளைம் பண்ணுற, அதாவது ஒரு பெஸ்ட்டு பீரியட், அதாவது இதான் ஒரு ஃபேபுலஸான ஒரு கேப்டன்சி பீரியட்னு சொல்கிற அந்த பீரியடில் நம்ம ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அந்த 9 வருஷம் அந்த பீரியடில் எத்தனை டோர்னமெண்ட் நம்ம போய் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் 0, ஆஸ்திரேலியாவில் ஒரு டோர்னமெண்ட் இவரோட கேப்டன்சியில், இன்னொரு டோர்னமெண்ட் அது ஒரு இந்தியா சி டீம் வச்சு ஜெயிச்சது, அதை விட்டுருவோம். நியூசிலாண்டில் 0, சவுத் ஆஃப்ரிக்காவில் 0. ஸோ இதுதான் நம்மளோட பெஸ்ட், அதாவது நம்மளோட பெஸ்ட்டு கேப்டன், நம்மளோட பெஸ்ட்டு டீம் அப்படின்னு சொல்லி நம்ம புகழ்கிறோம்ல, அந்த டீமாலேயே இவ்வளோ தான் ஜெயிக்க முடியுது அப்படின்னா நம்மளால் ஃப்யூச்சரில் என்ன பண்ண முடியுன்றது எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். இப்போது விராட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் சொல்லணும்னு இல்லை, நம்ம டீமுக்கு என்டையராக நான் அகேன்ஸ்டாக தான் சொல்கிறேன். என்னன்னா நீங்கள் ஒரு ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறீங்களா, அந்த க்ளோரிஃபிகேஷனுக்கு ஒரு மீனிங்கே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா நீங்கள் விராட்டோட சக்ஸஸ் வந்து டீமோட சக்ஸஸாக நீங்கள் இமேஜின் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதே ரூல் தான் நான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சொல்லுவேன். ஆர்சிபிக்கு வந்து ஃபேன்ஸ் திரும்ப அந்த ஒரு லூப்குள்ளே ஏன் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் விராட் கோலி. அவர் வருஷம் ஐபிஎல்லையும் ரன் அடிக்கிறாரு, இந்தியாவுக்கும் ரன் அடிச்சுட்டு திரும்ப ஐபிஎல்குள்ளே வரப்போ அந்த ஃபேன் பேஸ் திரும்ப இதில் என்ட்ராது. ஸோ அது ஒரு தனி டாபிக், அதை விட்டுருவோம். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா இவ்வளோ பெரிய நல்ல டீம் வச்சுட்டு நம்ம ஒரு டோர்னமெண்ட் தான் ஜெயிச்சிருக்கோம். அதுவும் அந்த டோர்னமெண்ட் வந்து என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட். சரி, நான் லைனாகவே வரேன். ஸோ 2014 ஃபஸ்ட் டைம் விராட் கோலி அந்த ஒரு ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்டை ஆஃப்வேல டேக் ஓவர் பண்ணுறாரு. அந்த டோர்னமெண்ட் தோத்துட்டோம், ஜஸ்டிஃபைடு. ஏன்னா ஒரு புது கேப்டன், சடன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே மேனேஜபிள். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் வந்து ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து நம்ம பெருசாக சேனா கண்ட்ரீஸில் டோர்னமெண்ட் ஆடல, மற்ற ஓவர்சீஸில் ஆடிருக்கோம். அதில் நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு இருக்கோம். அது வித்தவுட் டவுட் தான். அது ஈவன் பிஃபோர் விராட் கோலியும் நம்ம ஹோம் சீரீஸும் சரி, அவே சீரீஸ், அதாவது அந்த வெஸ்ட் இண்டீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். 2014 முன்னாடி ஹோமில் நம்ம 2-3 மேட்ச் தோற்றோம் அண்டர் தோனி. அதுக்கு மெயின் ரீசன் நம்மளே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ் வந்தாங்க நம்ம உள்ள. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து அப்போது இங்கே வந்து நம்மளை ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க டீம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ 2014 2018 வரைக்கும் நம்ம பெருசாக ஓவர்சீஸ் ஆடல. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாண்டில் போய் அந்த ஓவர்சீஸ் ஆடுறோம். அந்த ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்டில் விராட் கோலியோட பேட்டிங் பற்றி எனக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லலாம். ஏன்னா 2014 அவ்வளோ கேவலமாக ஒரு
ஹியூமிலியேட்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2018 அந்த க்ளவுட் கண்டிஷனில் அதுவும் ஆண்டர்சன் ப்ராட் இப்படி ஒரு ஸ்விங்கிங் பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக விராட் வந்து 500+ ரன்ஸ் அடித்தார். சூப்பரான செஞ்சுரிஸ்லாம் அடித்தார். இதில் டவுட்டே கிடையாது. அவரோட பேட்ஸ்மேனாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், வித்தவுட் அ டவுட். ஆனால் அஸ் அ டீமாக அந்த வருஷம் அவர் கேப்டன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 win 4 loss. இமேஜினே பண்ண முடியல. நம்மளோட பெஸ்ட் லைன் அப்போ பெஸ்ட் பீரியட்னு சொன்னதில் இங்கிலாண்டில் போயிட்டு நம்ம இவனு மாதிரி ஆடி இருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிஐ தான். அப்படிப்பட்ட டீமையே போயிட்டு நம்ம தோற்றுருக்கோம், அவங்களையும் நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஷேம்ஃபுல்லாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு அடுத்த டோர்னமெண்ட்டு நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் ஆடுறோம். அந்த ஆஸ்திரேலியா கூட ஆடின அந்த டோர்னமெண்ட் வந்து எனக்கு அது பர்சனலாக ஒரு ஃபேவரட் டோர்னமெண்ட் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் அதை பெருமையாகவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து போன வருஷம் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வேறு லெவல் பிளேயர்ஸ். ஆனால் அவங்க அதாவது டீமாக ஜெல் ஆகலை. அதுக்கு மெயின் காரணம் இன்டர்னல் டிஸ்பியூட்ஸ். அதே தான் 2019 அந்த டோர்னமெண்ட்டில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் நடந்துச்சு. டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித் தான் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ். 2 பிளேயர்ஸ் இல்லாதப்போ டீம் எவ்வளோ கிரம்பிள் ஆகும். அந்த டைமில் போய்ட்டு நம்ம அந்த டோர்னமெண்ட் அடிச்சுட்டு வந்தோம், 2-1 சம்திங் அடிச்சுட்டு வந்தோம். ஓகே, அப்ரிஷியேட்டபிள் வின். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் வின் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் போய் ஆடுறோம். அந்த நியூசிலாண்டில் போயிட்டு பண்டில் ஆகிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட்லேயும் தோத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போகிறோம். அந்த இங்கிலாந்துக்கு போனப்போ சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2-2ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிசிசிஐ பாலிடிக்ஸ், அது என்ன நடந்துச்சு, கோவிடாலையா ஐபிஎல்னாலையா என்னென்னலாம் தெரில, அந்த டோர்னமெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்புறம் போஸ்ட்பான் ஆகி திரும்ப அது ரெஸ்யூம் ஆகுது. அந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க, சீரியஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக திரும்ப வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு டோர்னமெண்ட் ஆடுறோம். இதுதான் விராட் கோலியோட ஒரு லாஸ்ட் ஓவர்சீஸ் டோர்னமெண்ட் ஆஸ் அ கேப்டனு. அந்த டோர்னமெண்ட்டில் போய்ட்டும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிக்கிறோம், அடுத்த 2 மேட்ச் தோற்றுட்டு வந்துடும். ஸோ இதுதான் இவரோட ஓவரால் சேனாவோட ஹிஸ்ட்ரி. அதாவது ஒரு சேனாதிபதியாக நம்ம சொல்கிறோம், ஆனால் சேனாவில் போயிட்டு நம்ம பெருசாக ஏதாவது பண்ணோமான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அந்த 21-22 அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம விராட்டோட கேப்டன்சியில் ஆடலை, அது ஜெயித்தோம் அந்த டோர்னமெண்ட்டு. விராட் அந்த ஆஃப் ஏல ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக போயிட்டார். ஸோ இதுதான் இவரை பற்றின ஒரு ப்ராட் ஹிஸ்ட்ரி ஆஸ் அ கேப்டனாக. ஆஸ் அ பிளேயராக பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் நான் என்னென்னு சொல்லிட்டேன், 2015 19 வரைக்கும் நான் என்னென்னு சொல்லிட்டேன். ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 2020 கோவிட் நடந்துச்சு, ஓகே. 2021 ஓகே. ஆனால் அந்த 2020 அந்த 2025 அதாவது இப்போ வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் பயங்கரமான ஒரு டிப்பு தெரிஞ்சிச்சு தான். அதை நம்ம யாராலுமே ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அந்த டேடி ஹண்ட்ரட்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆச்சு. அதை மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பயங்கரமாக மிஸ் அவுட் ஆச்சு. ரொம்ப ப்ரிடிக்டபுளாக அவுட் ஆகிட்டு இருந்துச்சார். ப்ரெடிக்டபுளாக அவுட் ஆனதுக்கு மெயின் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த அந்த டோர்னமெண்ட் கூட தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி ஏர்லியாக அடித்தாலும் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் ஒரு 200 சம்திங் தான் மொத்தமாகவே அடிச்சிருப்பார். போலாண்ட் சொல்லி விக்கெட் எடுத்துகிட்டு இருப்பார் ஒரே மாதிரியே. ஸோ இதில் வந்து என்னென்னா அவரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காரு. அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா எனக்கு தெரியல, பர்ஃபார்மன்ஸில் என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரில. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுது அப்படின்னா இதில் ஃபைட் பண்ணி வெளில வந்துருக்கணும்ல, ஏன் அவர் வெளியே வரல அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. நான் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பண்ணது எல்லாமே இந்தியாவோட டீமையும் இவரோட கேப்டன்சியும் மட்டும்தான். இவரோட பேட்டராக நான் என்றைக்குமே கொஸ்டின் பண்ண விரும்பல. ஆனால் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து எனக்கு கொஸ்டின் பண்ண வைக்குது. எஸ்பெஷலி ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ், அந்த அவுட் சைட் ஆஃப் டெலிவரிஸ் அவர் ஃபேஸ் பண்ணுற விதங்கள், இதெல்லாம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் என்ஜாயபிளாக இல்லை. ஏன்னா நான் செட் பண்ண இந்த பெஞ்ச் மார்க், நான் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸும், கிரிக்கெட்டை லவ் பண்ணுற எல்லா ஃபேன்ஸும் செட் பண்ண அந்த பெஞ்ச் மார்க்கை அவரை டச் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், வாட் எவர் யூ சே, அதுதான் எனக்கு மெயின் ரீசனு. ஆனால் அந்த டைமில் வந்து அதாவது நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்கள் போய் சண்டை வளர்க்குறீங்கன்னா கூட. ஆனால் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ ஆல்ரெடி அப்செட்டாக இருக்கிற டைமில், ஃபேன்ஸ் அப்செட்டாக இருக்கிற டைமில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அது எங்களை இன்னும் லோவர் தான் பண்ணுது எங்களோட மோரலை. ஸோ அதனால தான் நான் பர்சனலாக அந்த கான்ஸ்டாஸ் இன்சிடென்ட்ஸ்லாம் பெருசாக நான் லைக் பண்ணல. ஸோ கோலி வந்து அவரோட கெரியரை 3 விதமாக பிரிக்கலாம். ESPN சொன்ன மாதிரி எனக்கு அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த கோலிஸ் கெரியர் எனக்கு பிடிக்கல. பட் ஃபர்ஸ்ட் 2 halves வேறு லெவல். ஒரு ரியல் கிளாடியேட்டர், ஒரு வாரியர், ஒரு ஸ்பெஷல் அசெட் ஃபார் த டெஸ்ட் கம்யூனிட்டி, இந்தியன் கிரிக்கெட்டுக்கு எஸ்பெஷலி. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா அந்த ஃபேப் 4ல் அந்த டாப்பில் முடிக்க வேண்டிய ஆள் இப்போது பாட்டமில் இருக்கார். ஸோ இதுதான் அந்த ஃபாலன் சோல்ஜரோட ஹிஸ்ட்ரியா, இதுதான் அவரை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிற விதமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் சில மித்ஸை முறியடிக்கணும்னு நினச்சேன். மற்றபடி குட் ரிட்டையர்மெண்ட் விராட் கோலி, பாய்.